நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நற்கிரியைகள் ஓப்பன்லி வெளியே வரணும். ஓப்பனாக வெளியே வரணும். 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேருக்குள்ள இருந்தது தெரியாது. ஆனால் அங்கே ஒருத்தன் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான், லார்ட் திஸ் இஸ் டேக் இட். ஆமென். நல்லா கவனிக்கணும். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்குள்ள இருந்திருக்கலாம். பிபி பேஷண்ட் இருந்திருப்பான், சுகர் பேஷண்ட் இருந்திருப்பான். டைமுக்கு சாப்பிட்லன்னா எனக்கு கேர் வந்து விழுந்துருவேன், அதனால் எங்கள் வீட்டில் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்லாம் இருந்திருப்பான். ஆனால் there is the lad, the small boy. ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். ஆமென். இயேசுகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் நற்கிரியைகள். ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட், மேனுஃபேக்சர் ப்ரிப்பேர்ட். புரிஞ்சுதா? ஆல்ரெடி மேனுஃபேக்சர்ட் அண்ட் ப்ரிப்பேர்ட். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை நீ என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் காமிக்கணும். வேலை வரல, சரி வேலை வரல போல எல்லாரும் போவோம். அவருக்கு எப்போ வேலை வரும் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அன்றைக்கு வேலை வரட்டும் வேலை வரட்டும் வேலை வரட்டும். இந்த ஜென்மத்தில் வராது. எத்தனை ஃபாஸ்டிங் போட்டாலும் வராது. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நீ ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஷோ யுவர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்.